நல்ல கோயில், ரொம்ப அருமையான பயிற்சி. இல்ல குருஜி இந்த சொல்றது வந்து இது இந்த இது போன ஜென்மத்தை பத்தி உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டீங்களே, போன ஜென்மத்தை பத்தி நான் பார்க்க போனேன்னு வச்சுக்கோங்க, பேச்சுக்கு சொல்றேன், துக்கம்தான். அந்த துக்கத்தினுடைய பிரதிபலிப்பு இந்த ஜென்மம் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் திருப்பியும் அந்த ஜென்மத்தை தேடிட்டு போனேன்னா, எனக்கு அப்பா யாரு, அம்மா யாரு, தாத்தா யாருன்னு போனேன்னா, இதை விட ரொம்ப கீழ்மட்ட நிலையில் இருக்கிற துக்கம் தான் எனக்கு கிடைக்கும். அது உண்மைதான். ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு இந்த ஒரு இன்பமான ஒரு நிலை கிடைச்சப்ப நான் பழசு தேடினா நான் பைத்தியக்காரன். ஆனா முக்காவாசி பேர் என்ன கேக்குறாங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, போன ஜென்மத்துல நீங்க என்ன குருஜியா இருந்தீங்க? சொல்லக்கூடாது, சொல்லவும் கூடாது, நான் போகவும் கூடாது. மகா தப்பு. இப்ப நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன். என்னோட வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்க. அஸ்ட்ராலஜி பத்தி ஒரு கேள்வி கேட்டார். அஸ்ட்ராலஜின்னா ஜோதிடத்தை பத்தி கேள்வி கேட்டார். ஜோதிடத்துக்கு என்ன பதில் சொன்னேன் நானு? ஜோதிடம் வந்து பொய்ன்னு சொல்லல, நிஜமா இருக்கலாம். ஆனா இந்த பிறப்பு கொடுத்தது கடவுள். நீங்க இது தண்டனை தான். இந்த ஜென்மம் இது தண்டனை. இந்த தண்டனையை கொடுத்தது ஜட்ஜ் இல்ல, கோர்ட் ஜட்ஜ் இல்ல, கடவுள் கொடுத்த ஜட்ஜ ஜோதிட நான் எடுக்க முடியுமா? முடியாது. எப்படி முடியாது. நான் கோயில போய் 4 தடவை சுத்து போயிடும் சொல்றேன். ஏன்னா வேற வழியில மாத்தி விடலாமா தவிர தண்டனை எடுக்க முடியாது. ஏன்னா பண்ண தப்ப குறைக்கிறதுக்கு அதெல்லாம் முடியாது. அதனால ஜோதிடத்தை நம்பாதீங்கன்னு சொல்லல, அது பின்னாடி போகாதீங்கன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா. அதே மாதிரி தான் பூர்வ ஜென்மத்துக்கு பின்னாடி போக கூடாது. அது தொடர்ந்துகிட்டே அது துக்கம் இருந்ததுனாலதான் இந்த ஜென்மம் நம்ம எடுத்திருக்கோம். நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை, அருமையான ஒரு கருத்து. ஆமா, அதனால தேடி போனா பைத்தியக்காரன். கண்டிப்பா தேடி போக கூடாது. தேடி போனீங்கன்னா கண்டிப்பா திருப்பி பழதெல்லாம் நினைச்சு கொண்டுருங்க. அது தியானத்துல போய் அதை நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாமே வெளியே வந்துடும். ஆமா, அது ட்ரை பண்ணவே கூடாது. நீங்க சொன்னீங்களா அந்த வீடியோல, கருமையத்துல தான் பதிஞ்சிருக்கு எல்லாமே, நம்மளுடைய மூளையில எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு, தலையெடுத்துங்கிறோம்ல. அப்ப எல்லாமே போன ஜென்மத்துல உள்ளது எல்லாமே இந்த செல்ல வந்து ஒட்டிக்கிட்டு வந்துருது. எல்லாமே ஒட்டிட்டு வந்துருது. அணுலையும் ஜென்மத்தினுடைய, அதாவது உயிர் போறப்ப வெறும் உயிர் மட்டும் போறதுல மனசு போகுது. மனசு உயிர் ரெண்டு சேர்ந்து வெளியே போகுது. அந்த மனசுங்கிறது ரெக்கார்டு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க போன ஜென்மத்துல ரெக்கார்டு, இந்த ஜென்மத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ரெண்டுத்தையுமே சேர்த்து ஆத்மாவோட வெளியே போயிடுது. ஆத்மாவோட அது தாய் கர்ப்பத்துக்குள்ள போறப்ப அந்த சிசு உள்ள இருக்கு பாருங்க. ஆமா, அதுக்குள்ள போறப்ப மனசையும் ஆத்மாவையும் எடுத்துட்டு போய் தான் சேருது. மனசையும் ஆத்மாவையும் எடுத்துட்டு போய் தான் உள்ள போகுது. இப்ப இன்னொரு கேள்வி குறிச்சு நான் கேக்குறேன். இது வந்து எனக்கு வந்து நல்லா விளங்குற மாதிரி, எல்லாருக்குமே புரியுற மாதிரி நீங்க சொல்லுங்களேன். எப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஆத்மான்னு சொல்றோம் நம்ம எல்லாருமே. இப்ப பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் பாருங்க, நான் வந்து இப்ப வந்து ஒரு பயிற்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு குருஜியோ இல்ல ஒரு சாமியோ மனசார நினைச்சுக்கிறோம். அப்ப ஒரு உருவத்தை நினைச்சுக்கிறோம். இப்போ ஒரு நம்ம மனசுல பாக்கலாம் பாருங்க, கற்பனையில பாக்குறோம். அந்த கற்பனை வடிவமா இருக்குதா ஆத்மா, இல்ல மனசு அந்த வந்து போயிட்டே இருக்கு பாருங்க. கொஞ்ச நேரம் இருப்போம், அது வரும், அதை நினைப்போம், இதை நினைப்போம், அதை நினைப்போம், இதை நினைப்போம், யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப ஆத்மா வந்து எந்த ரூபத்துல இருக்கு இது தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஆத்மாவை நீங்க அறியணும்னா தியானம் பண்ணணும். ஆமா, எப்படி உங்களுக்கு ஆத்மா தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆத்மா எங்க இருக்கு? சில பேர் இதயத்தை சொல்றாங்க, சில பேர் மண்டையை சொல்றாங்க, மூச்சுங்கிறாங்க. உயிர் அணு, உடம்புல இருக்கிற ஒவ்வொரு திசுக்களிலும் ஆத்மா இருக்கு. ஆமா, படம் இருக்கு. ஒவ்வொரு அணுவிலையும் ஆத்மா இருக்கு. ஆத்மாவை ஒரு இடம் சொல்ல முடியாது. அதனால இந்த ஆத்மாவை உடல்ல இருந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆத்மாவை நீங்க பார்க்கணும், அது அறிவு உங்களுக்கு வேணும்னா ஆத்மாவை பிரிக்கணும். எப்படி பிரிப்பீங்க? அதுக்கு தியானத்துக்கு போனீங்கன்னா மனசு பிரியும், உடல் பிரியும், ஆத்மா பிரியும். அப்ப ஆத்மாவின் உணர்வு உங்களுக்கு தெரியும். ஆத்மாவுக்கு வடிவில்லை. உணரலாம். இப்ப உங்களுக்கு தெரியும். நீங்க போக 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 உங்க ஆத்மா உங்க உடலை விட்டு போய் உங்க உடலை பார்க்கும். ஆமா, அது அடைஞ்சிருக்கேன் பார்க்கும். அதுதான் உங்களுக்கு அந்த ரியலான உணர்வு. இதுக்கு வந்து இந்த ரூபம் அந்த ரூபம்லாம் இல்ல. நீங்க அது கருப்பா இருக்கும், சிவப்பா இருக்கும், வெளுப்பா இருக்கும், அது மேகமண்டலம் மாதிரி இருக்கும். இல்ல, அது உணர்வுதான். உணர்வுதான். அது தியானத்துக்கு போனதான் தெரியும் ஆத்மா உணர்வு. அது பிரியணும். அது பிரிக்கிறது தியானத்துலதான். இப்ப குறிச்சி நம்ம உடம்புல 3 உடம்புங்கிறாங்க. ஒண்ணு தூள உடம்பு, சூட்சும உடம்பு, காரண உடம்பு. 7 உடம்பு. அது 7 உடம்பு. 7 உடம்பு இருக்கு. அதுல 5 உடம்பு
அன்னமய கோஷம், மனோமய கோஷம், விஜானமய கோஷம், பிராணமய கோஷம், ஆனந்தமய கோஷம். 5 கோஷங்கள் இருக்கு. 5 கோஷங்கள். அது வந்து உடம்பாவே சூட்சமமா இருக்கிறது. அதுதான் கபாடி, அதுதான் ஒளிவட்டம். ஒளிவட்டம், ஆமா ஒளிவட்டம். பாத்தீங்களா? காமிக்குமா? அதான் அந்த யூடியூப்ல நேத்து காட்டுங்க குருஜி. பிடிச்சாரு. அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆமாவா? ரொம்ப நல்லா இருக்கு.